கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனம். 5வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். பிரியமானவர்களே, அதிகாலையின் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. அதிகாலையிலே பரமபிதாவின் பொன்முகத்தை யார் யார் நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தேவ பிரசன்னத்தினால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய சமூகத்தில் ஆரம்பிக்க பழகி கொள்ள வேண்டும். அதை அனுதின கடமையாக கொள்ள வேண்டும். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்னும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவனை ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் திருப்தியாகும் என்று சங்கீதம் 63:5 வாசிக்கிறோம். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சங்கீதம் 63:1-5 வாசிக்கிறோம். தாவீது ராஜாவாய் இருந்த போதிலும், எவ்வளவோ வேலை பளு இருந்த போதிலும், ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி சென்றார். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119வது சங்கீதத்தில் 147வது வசனத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். அதிகாலை ஜெபம் அவசரமான ஜெபமாக அல்ல, காத்திருந்து ஜெபிக்கும் ஜெபமாக இருக்க வேண்டும். தலை சிறந்த தேவ ஊழியரான ஜான் வெஸ்லியின் தாயாராகிய சூசன்னா வெஸ்லி அதிகாலை வேளையை கர்த்தரோடு ஆரம்பிப்பது அவர்களுக்கு வழக்கம். அவர்களுக்கு ஏராளமான பிள்ளைகள் ஆயினும் அதிகாலை ஜெப நேரத்தை தவற விடுவதில்லை. அதுபோல மத்தியானத்தில் 1 மணி நேரம் ஜெபிப்பதற்காக அறை வீட்டிற்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டு ஜெபிப்பார்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே தேவ பிரசன்னத்தை உணர்வார்களாம். உடனே தலையில் மூடி முக்காடிட்டு கொள்வார்களாம். அப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் தங்கள் தாயார் ஜெபித்து கொண்டிருக்கிறாள் என்று அறிந்து அமைதியாய் இருந்து விடுவார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் அவசரமான உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். காலையில் எழும்போதே அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பல்வேறு உலக கடமைகளை நினைக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே அவசரம்தான். திடீர் இட்லி, திடீர் சாம்பார் என்று எல்லாம் உடனுக்குடனே வந்துவிட வேண்டும். அவர்களுக்கு ஜெபிக்கவோ தேவ சமூகத்தில் காத்திருக்கவோ அமைதியாய் அமர்ந்திருக்கவோ விருப்பம் கிடையாது, விருப்பம் இல்லை. ஆலயத்திற்கு வந்தாலும் 10 நிமிட பிரசங்கத்தை விரும்புகிறார்கள். கடைசியில் பார்த்தால் வியாதி வந்து பல மணி நேரங்கள் நாட்கணக்கிலே மாத கணக்கிலே ஆஸ்பத்திரியில காத்திருப்பார்கள். கர்த்தருக்காக காத்திருக்காதவர்கள் டாக்டருக்காக பல மணி நேரம் காத்திருப்பார்கள். சிலர் போலீஸ் ஸ்டேஷனிலும் கோர்ட்டிலும் காத்திருப்பார்கள். அவருடைய நேரம் எல்லாம் வீணாய் கழியும். தேவ பிள்ளைகளே, அதிகாலை நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலன் அடைகிற நேரமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சங்கீதம் 37:9 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று நீதிமொழிகள் 20:22 வாசிக்கிறோம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறது வெட்கப்படுவதில்லை என்று ஏசாயா 49:23 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதிகாலை ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். அவருக்கு முன்பாக வந்து காத்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அதிகாலை ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளை ஆரம்பிக்கும் போதும் அதிகாலையில் ஜெபத்தோடு ஆரம்பிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில், வேலையில், உங்களுடைய போக்குல வரத்தில் சகல வெற்றியும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். God bless you.